அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39வது அதிகாரம் 18வது வசனம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுக்கிற நல் வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை இதில், நீ என்னை நம்பினபடியினால் என்று. இந்த வசனத்தினுடைய மையமே அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை ஆண்டவர் கோடிட்டு காட்டுகிறதாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கை நமக்கு எவ்விதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்று இதில் பார்க்கலாம். உடனடியாக நமக்கு கிடைக்கிறது ஒரு விடுதலையின் வாழ்வு கிடைக்கிறது. அதே போல் நமக்கு கிடைக்கிறது ஒரு கொள்ளை பொருளை போல. கொள்ளை பொருள் என்பது கணக்கில் அடங்காது, எவ்வளவு வேணாலும் இருக்கும், லிமிட்டே கிடையாது. அத்தனையுமே இலவசம்தான் கொள்ளை பொருள் அப்படிங்கிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நன்மைகளை பாருங்களேன், எப்படிப்பட்ட நன்மைகள்! விடுதலையை கொடுக்கிறார். சத்துருவினுடைய பட்டயத்திற்கு, வாளுக்கு, அவன் கொண்டு வருகிற ஆயுதத்துக்கு நாம் இரையாக போவதே இல்லை. எத்தனை விதமான சத்துருக்கள், எத்தனை விதமான வழிகளை வந்தாலும், எவ்வளவு பெரியதான தாக்குதல் சூழ்ச்சிகளை நமக்கு எதிராக கொண்டு வந்தாலும், நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு அழிவு இல்லை. ஆண்டவரை நம்பினபடினால் நீ காப்பாற்றப்படுவாய். உன்னுடைய உயிர் கொள்ளை பொருளை போல இருக்குதான் நமக்கு கிடைச்ச கொள்ளை பொருள். ஆகவே அந்த கொள்ளை பொருள் அளவிட முடியாதது அல்லவா, விலை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாத அல்லவா, அந்த மாதிரியான ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே இதுவரைக்கும் நான் ஆண்டவரை நம்பினேன், எனக்கு என்ன நடந்தது என்று கேள்வி கேட்காதீங்க. இதுவரைக்கும் நீங்கள் நம்புனீங்கள்ல, அந்த நம்பிக்கை தாங்க இந்நாள் வரைக்கும் உங்களை உயிரோடு வாழ வைத்தது. இனி என்ன நடக்கப் போகிறது என்றால், சத்துரு போட்ட அத்தனை திட்டங்களும் நிர்மூலமாக போகிறது. தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டம் நடக்கப் போகிறது. அந்த நாள் தான் இந்த நாள். ஆகவே எந்த விதத்திலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். அவர் மேலே வச்ச நம்பிக்கை வீண் போகாது. இனி வரக்கூடியதான நாட்கள் உயர்வின் நாட்கள், மேன்மையான நாட்கள், காரியங்கள் கைகூடி வரக்கூடியதான நாட்கள். எந்த விதத்திலும் சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாத நாட்கள் வந்துவிட்டது. ஆகவே பயப்படாமல், அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட தளர விடாமல், சத்துரு போடக்கூடிய நயவஞ்சகமான வார்த்தைகளுக்கு, சூழ்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம, அவர் ஒருவர் மேலேயே நம்பிக்கை வைத்து காத்திருங்கள். இனி வரக்கூடியதான நாட்கள் நன்மையின் நாட்களாகவே உங்களுக்கு அமையும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற எங்களுக்கு இவ்விதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை வைத்ததுக்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய அடி மனதுக்குள்ளேயும் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தின் அளவும் அதிகமாவதாக. எந்த விதத்திலும் இடதுபுறம் வலதுபுறம் சாயக்கூடிய எந்த நயவஞ்சகமான சூழ்ச்சிகளுக்கும், பேச்சுக்களுக்கும் தேவ பிள்ளைகள் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரம் காக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை மேல் நம்பிக்கை வைத்து நீர் வைத்திருக்கிற பலவிதமான நன்மைகளை பெற்று ஆண்டு அனுபவிப்பார்களாக. ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நம்புங்கள், நன்மையை பெறுங்கள். நன்றி.